இன்னைக்கு காலையில் Oppo Reno 7 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Oppo Reno சீரிஸ் வந்து ரொம்பவே ஒரு ஓப்போவோட முக்கியமான சீரிஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி ஒரு நல்ல சேல் ஆகக்கூடிய ஒரு ஃபோன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த Oppo Reno சீரிஸ் தான். இந்த Oppo Reno 7ல் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா Oppo Reno 6ல் இருக்க அதே டிசைன் மாதிரி தான் தெரியுது. கேமரா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் அதோட வித்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அண்ட் சைட் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐஃபோனோட ரிசம்பிள் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளாட் டிசைன் தான் இருக்குது. சிப்பை பொறுத்தளவில் Oppo Reno 7 5G மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Dimensity 9000ஓட வரப்போகுது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 7 Pro பார்த்தீங்க அப்படின்னா Dimensity 1200 வரப்போகுது. இந்த Reno 7 மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8GB வேரியண்ட் வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அண்ட் ஒரு Reno 7 Pro பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12GB வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டாக எதை அவங்க முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த Oppo Reno 7 5G அப்படின்ற அந்த இதை வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்ரேட் மோட் மோடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிராண்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் தட் சென்சார். கேமரா பொறுத்தவரை 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ண போகிறதா கேள்விப்படுறோம். சோனியோட IMX709 சென்சார் இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் Reno 7 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 மெகா பிக்சல் IMX766 அப்படின்னு சொல்கிற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செம்மையான ஒரு போர்ட்ரேட் மோட் ஃபோனாக வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சேல் ஆனதுக்கப்புறம் தெரியும் இது போர்ட்ரேட் மோட் எந்த அளவுக்கு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. Reno 7 பொறுத்தளவில் இது வந்து ஒரு 30,000 பட்ஜெட்டில் வரக்கூடிய ஃபோனாக இருக்க போது கண்டிப்பாக வந்து 30,000 தான் இதோட ப்ரைஸாக இருக்கும். அண்ட் Reno 7 Pro பொறுத்தளவில் 40,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க.